அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில் RSS தலைமையகம் சென்றிருந்தார். அதை ஒட்டி சஞ்சய் ராவத், சிவசேனா உத்தவ் பிரிவு MP, அவர் சொன்ன கருத்து என்பது ஓய்வை அறிவிக்க RSS அலுவலகம் சென்றிருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்வினையாக தேவேந்திர பட்னவிஸ் சொல்வது 2029ஆம் ஆண்டிலும் மோடியே பிரதமராக தொடர்வார் அப்படின்னு. இந்த RSS அலுவலகம் சென்றது மோடி அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன, இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். மோடி மனதில் என்ன இருக்கிறது, இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு பாக்கி, திரு பிரியன் அவர்கள். வணக்கம் பாக்கி. வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். ஷியாம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிற கருத்தை முதல்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் ஓய்வை அறிவிக்க போகிறார் அப்படின்றதும் RSS அலுவலகத்திற்கு போனதை ஒட்டி அது ஒரு தேசியவாதமா இந்த பிரச்சனை மாறுறதையும் எப்படி பார்க்குறீங்க? கிப்லி படம் தான் இப்போ ட்ரெண்டு. அது சஞ்சய் ராவத் வரைந்துள்ளது ஒரு கிப்லி படம் தான். அதாவது ஒரு மாய யதார்த்தவாதம். யதார்த்தத்தில் நம்ம ஒரு படத்தை அப்லோட் பண்ணுவோம், ஆனால் கிப்லி ஜென்ரேட்டர் வந்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி ஒரு சொப்பன சித்திரம் தான் அது. அப்படியான ஒரு படம் என்று தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, வாஜ்பாய் அவர்கள் 2004 வரைக்கும் பிரதமர். 1924 அவர் டேட் ஆஃப் பர்த். 80 வயது வரைக்கும் அவர் பிரதமராக இருந்தார். 1999 அவர் பிரதமராகும் போது அவருக்கு அந்த 75 வயது முடிஞ்சிருந்தது. பிரதமர் வேட்பாளராக தான் அவர் அறிவிக்கப்பட்டார். எனவே அப்படியான ஒரு உறுதியான விதி இல்லை. இது போன வருடமே கிளம்பிய பிரச்சனை தான். உங்களுக்கே தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வந்து அதை முதல்ல சொன்னார். அமித்ஷாவுக்காக ஓட்டு கேட்கிறார் நரேந்திர மோடின்னு. ஆனால் உண்மையில் பாரதிய ஜனதாவின் நாடோடி மன்னன் நரேந்திர மோடி, 1001 அமித்ஷா. இதுதான் இன்றைக்கு நிலைமை. அப்படி இருக்கும்போது நாடோடி மன்னனையும் 1001 இப்போதைக்கு மீறி பாரதிய ஜனதாவால் பெரிய அளவுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடையாது. ஏன்னா நாடறிந்த முகம் வேணும். அது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது, இந்தியா முழுவதுக்குமான ஒரு தேர்வு. அதுல இந்தியா முழுவதும் RSS நீங்க மன்னாதி மன்னனா பார்க்கலையா? நாடோடி மன்னன் சொன்னீங்க, 1001 மன்னாதி மன்னன்னா அவங்க திரைக்கு வந்தா தானே நம்ம அதை எடுத்துக்க முடியும். திரைக்கு பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ணும்போது மேக்சிமம் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஆபரேட்டரா தானே இருக்க முடியும், படமாக முடியாது. விஷயங்கள் இருக்கு. இப்ப பாஜக தேசிய தலைமை அங்கு போடணும். இப்ப என்ன பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, RSS பின்புலம் கொண்ட ஒருவரை அங்க கொண்டு வரணும் அப்படின்னு. RSSலையும் தலைமை மாற்றம் இருக்க போகிறது அப்படின்னா அங்கு வந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தனக்கு வேண்டப்பட்ட ஒருவர் இருக்கணும் அப்படின்றது இதுக்குள்ள இருக்கிற நுணுக்கமான அரசியல்னு அப்படி பேசுறாங்க. அது ஏதாவது ஓடிட்டு இருக்கா? அப்படி RSS பின்புலம் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். RSS பின்புலம் இருக்க வேண்டாம், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக முன்பெல்லாம் எப்படின்னா, ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு பாப்புலர் ஃபிகராக இருப்பார். சில நேரங்களில் ஒரு RSS பின்புலம் இருக்கும். ஆனால் மாநிலத்தில் இருக்கிற அமைப்பு பொதுச் செயலாளர் அதுதான் எப்போதுமே RSS பின்புலத்தோடு இருக்கும். தலைவர் அப்படி இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கூட இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். RSS வந்து தனிமனித வழிபாட்டை ஊக்குவிப்பதில்லை. அப்படி வேணா இதை நம்ம எடுத்துக்கிடலாம். கடந்த 2014 மோடி அவர்களின் தனிமனித பிம்பம் எவ்வளவு வளர்க்கப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் 2026, 29 அந்த காலகட்டத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா பீகார் எலெக்ஷன் வருது, தமிழ்நாடு எலெக்ஷன் வருது, மற்றபடி வரிசையாக மாநில தேர்தல்களும் அணிவகுத்து நிற்கின்றன. அதுல வந்து வெற்றி பெற வேண்டும் என்பது கண்டிப்பாக பாரதிய ஜனதாவின் செயல் திட்டமாக தான் இருக்க முடியும். அப்போ நரேந்திர மோடி இமேஜை தாண்டி அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கு? பீகார் எலெக்ஷனே எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். தமிழ்நாடு கூட நம்ம விட்டுறலாம். பீகார் எலெக்ஷன்ல வந்து அது பெரிய மாநிலம். இன்னும் சொல்ல போனால் அதுல வந்து ஏதாவது தோல்வி ஏற்பட்டால் RSSக்கு அவமானமாக கருதப்படும், பிஜேபிக்கு அவமானமாக கருதப்படும். அதுல என்ன சான்ஸ்? இல்ல இப்படி பார்க்கலாமா ஷியாம்? இப்ப இதை நீங்க மோடி அவர்கள் ஓய்வா அப்படின்றது சஞ்சய் ராவத் சொன்னது, நீங்க அது ஒரு சொப்பனம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சொப்பன யதார்த்தம்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஒருவேளை RSS தங்கள் பிடிக்குள் இருக்கணும்னு மோடி அமித்ஷா விரும்புறாங்களா, அல்லது RSS பாஜக நம்ம பிடிக்குள்ள இருக்கட்டும், தேசிய தலைமை நம்ம சொல்ற ஆளு இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு முரண் ஓடுதா உள்ளுக்குள்ள? அப்படி இருக்கா? RSS பகைச்சுக்கிட்டதுனால தான் மோடி அவர்களுக்கு அந்த மெஜாரிட்டியே கிடைக்கல.
ஆர்எஸ்எஸ் நேரடியாக பகிச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பின்புலம் வந்து மிக அதிகம், கீழே கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு. எந்த இடத்துல வந்து அந்த முரண்பாடு வந்தது, நட்டா அவர்கள் கூறிய நாங்களும் வளர்ந்துட்டோம் அவங்களும் வளர்ந்துட்டாங்க, அவங்க தனித்தனி பாதையில வளருவோங்கிற மாதிரியான பேச்சு தான். அதற்கு பிறகு டோட்டலாவே தான் அந்த மாதிரி பேச்சுல இருந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஆர்எஸ்எஸ் பகிச்சுக்கிறதுக்கு வந்து பிஜேபியும் தயாரா இல்ல. பிஜேபியின் தேசிய தலைவர் பதவி அதுல வந்து தங்களுக்கு வேண்டியவர்களை கொண்டு வரலாம்னு அமித்ஷா நினைக்கலாம், மோடி அவர்கள் நினைக்கலாம். சிக்கல் இதில் என்னன்னா, சஞ்சய் ராவத் வைத்த அடுத்த கேவியட், அடுத்த பிரதமர் வந்து மகாராஷ்டிராவில் இருந்துன்னு சொல்றாரு. அடுத்த பிரதமருக்கான ரேஸ் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அமித்ஷாவா தான் இருக்க முடியும். ஆனால் அது மகாராஷ்டிராவில் இருந்துன்னா குஜராத்ல இருந்து இல்லைன்னு ஆயிருது. மகாராஷ்டிரா ஒரிஜினல் பாம்பே மாநிலத்திலிருந்து பிரிந்ததுதான் குஜராத் என்றாலும் தனித்தனி மாநிலங்கள் ஆன பிறகு தனித்தனி அபிலாஷைகள் வந்து விட்டன. ஒரே மாநிலத்திலிருந்து தொடர்ந்து 2 பேர் பிரதமர் ஆக முடியுமாங்கிற அந்த கேள்வி எழுப்பப்படும். சஞ்சய் ராவத் அப்படி சொன்னதுனாலதான் பட்னவிஸ் எதிர்வினை ஆற்றிட்டாரோ? உடனே எதிர்வினை அவர் ஆற்றாரு. ஐயோ நான் ஒண்ணும் அப்படியெல்லாம் ஆசைப்படலைங்க, எங்களுக்கெல்லாம் அப்பான்றாரு. நிறைய அப்பாக்கள் வந்து அவங்க வலிமையோடு இருக்கும்போதே அது கைமாற்றி கொடுக்கறதுன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். இந்தியன் கான்டெக்ட்ல வந்து அப்பாவை தாண்டி எதுவும் கிடையாதுன்னு பட்னாவிஸ் சொல்றாரு. ஆனா உண்மையிலே நீங்க எந்த இதுனாலும் எடுங்க, அப்பாக்கள் தந்தைமார்கள் வந்து வலிமையோடு இருக்கும் போதே வந்து பொறுப்புகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு மாற்றி கொடுப்பது யதார்த்தம். ஓகே, இப்போ உங்கள் பார்வையில இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க ஷியாம்? என்ன நடக்குது அப்படின்னு உங்களை ஒரு சம்மப் சொல்லணும் அப்படின்னா, மோடி அவர்களோட மனசுல ஆர்எஸ்எஸ் அவர்களோட திட்டம்னா எப்படி சம்ம பண்ணுவீங்க? இதை எப்படி புரிஞ்சு? நிச்சயமாக வந்து பிரதமர் மோடி தன்னை ஓய்வை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டத்துக்காக ஆர்எஸ்எஸ் அலுவலகம் போயிருக்க மாட்டார். 11 வருஷமா அவர் போயாச்சு. போனதோட நோக்கம் கண்டிப்பாக அடுத்த பிஜேபியின் தேசிய தலைவர் யார் என்பது குறித்த ஒரு இன்ஃபார்மல் கன்சல்டேஷனா இருக்கும். இதுக்குள்ள முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அடுத்த மாசம் வந்து கூட்டம், அது முடிவுகள்லாம் வராம இருக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன்னா, கண்டிப்பாக வரவிருக்கிற மாநில தேர்தலில் எல்லாத்துலயுமே பிஜேபி வெற்றி பெற்றாகணுமே. அந்த கம்பல்ஷன் இருக்கும்போது இந்த விஷய பரீட்சைக்கு எப்படி தயாரா இருப்பாங்க? அதுக்கு பிரதமர் முகம் தேவை அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. ஏன்னா பிரதமர் முகத்தை வச்சுதானே எல்லா தேர்தலையுமே ஓட்டு கேட்டு வராங்க. பேசலாம் ஷியாம். பிரியன், இப்போ அண்மையில் வர இருக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றப்ப சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றது வந்து, பெரிதாக சமீபத்திய மாநில தேர்தல்களில் வந்து பிரதமர் அவர்களுடைய முகத்தை முன்னிறுத்தலை அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுன்றது அந்த மோடி மேஜிக், அந்த பிம்பத்தின் மீது ஒரு சிறிய விரிசல் விழுந்திருக்கு, அதிருப்தி எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் ஒட்டி தான் சஞ்சய் ராவத் அந்த கருத்துக்கு வராரு. ஆனால் ஷியாம் அதை மறுக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பாஜக, இன்னும் நுணுக்கமாக சொல்லணும்னா மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து ஒரு கொடியில் 2 மலர்கள் தான் ஆர்எஸ்எஸும் மோடியும், அதில் வந்து சந்தேகமே இல்லை. அவங்களாம் வந்து ஒரே பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க தான், எந்த விதமான மாறுதலும் கிடையாது. 72 ஆர்எஸ்எஸ்ல சேர்ற மோடி வந்து 85 வந்து குஜராத்துக்கு பிஜேபியில் அனுப்பப்படுறார். அப்புறம் அவர் அங்கே சிஎம் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கேசவபாய் பட்டேலை உரம் கட்டிட்டு 2002 கலவரத்தையும் தாண்டி அவர் நிற்கிறார். ராஜநீதியை கடைபிடிக்க வேண்டும்னு கத்துறாரு வாஜ்பாய், அதையும் தாண்டி அவர் அங்கே நிற்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் தான். அப்படியே குஜராத் மாடல் போன்ற கவர்மெண்ட்லாம் வந்து 2014 ஒரு பிரைம் மினிஸ்டர் முழுக்க ஆர்எஸ்எஸோட பின்பலம் தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க கிரவுண்ட் லெவலில். இந்த 11 வருஷமாக ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கே போகாத இருந்திருக்கார் மோடி. இப்போ தான் போகிறார், ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தடவை தான் இப்போ தான் போயிருக்கார். அப்போது அதனால் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அவர் வந்து ஏதோ பிடிக்காத இருக்குது, ஆர்எஸ்எஸோட ஆக்டிவிட்டி பிடிக்காத இருக்குது, அதனால தான் போகலன்னு கிடையாது. ஆர்எஸ்எஸோட என்ன பிரின்சிபல் இருக்கோ அதெல்லாம் ஆட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணின்னு தான் இருக்கார். அது ஆர்டிகல் 370 ஆகட்டும், ராமர் கோயில் விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ஓடின்னு தானே இருக்கு. என்ன எதுக்காக ஆர்எஸ்எஸ் இருக்கோ அந்த ஐடியல், அந்த அந்த லட்சியங்களை நோக்கி அந்த ஆட்சி போயின்னு தான் இருக்கு. விலகிலாம் ஆர்எஸ்எஸ் விட்டு விலகியே போக மாட்டாங்க சார். அதுதான் அவங்களோட பிரெட் அண்ட் பட்டர். ஆக்சுவலா மோடிக்கும் அமித்ஷாக்கும் பிரெட் அண்ட் பட்டர் வந்து ஆர்எஸ்எஸ் தான். அதை விட்டுட்டு அவங்க 1 இன்ச்சு அப்படி இப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கள போய் இவர் பார்க்கல, மதிக்கலாம், இந்த தலைவரை மதிக்கலாம், இந்த சின்ன சின்ன பெட்டி கிளாஷஸ்லாம் இருக்கதான் செய்யும். இது என்ன ஆச்சுன்னா, நடுவில் வந்து இந்த இவர் இருக்காரு, நம்ம நட்டா வந்து இப்போ ஷியாம் சார் சொன்ன மாதிரி நாங்கள் வளர்ந்துட்டோமே மம்மின்னார் அவர். நீங்கள் வளரல மம்மி, வளரல தம்பி, நீ அங்கேயே தான் இருக்க அப்படின்னு மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேஷ்லையும் தங்களுடைய வேலையை அவங்க ஆர்எஸ்எஸ் காமிச்சாங்க. அதெல்லாம் 240 இறங்கி போயிட்டாங்க. அந்த இந்திரேஷ் குமார்னு ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னார், அரகன்சி தான் உனக்கு 240 இறங்கிட்டேன்னார். அரகன்சி, மோடியோட அரகன்சி காரணமாக தான் இறங்கிட்டீங்கன்னார். அரகன்சி இருக்கு அவங்களுக்கு, அந்த அரகன்சி அடக்கிறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் இருக்கு. அந்த அரகன்சி அடக்கினாங்க ஆர்எஸ்எஸ். அதோட விளைவு தான் இந்த விசிட். ஆக்சுவலா
இந்த அரகன்சியை அடக்கிட்டாங்க. இப்போ வந்து மோடிக்கு ஒரு பயம் வந்திருக்கு. என்னன்னா ஆர்எஸ்எஸ் கைவிட்டாங்க. மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்லையும் ஹரியானா அசம்பிளி எலெக்ஷன்லையும் கை கொடுத்தாங்க, டெல்லி எலெக்ஷன்லையும் கை கொடுத்தாங்க, வின் பண்ணாங்க. சொல்லிட்டே செஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் ஓப்பனாகவே ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு கிராமமும் போய் வேலை செஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கின அடியை வந்து மாற்றினாங்க, ரிவர்ஸ் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. அது காரணம் ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனை வராது. ஆனால் அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் வந்து அவங்களுக்கு சில இது இருந்தது. அவர் இப்போது மோடி என்ன சொன்னார், திடீர்னு நான் சாதாரணமாக பிறக்கலை, என்னை கடவுள் மேலேருந்து கீழே அமிச்சிட்டாருன்னாரு. அதுக்கு மோகன் பகவத் என்ன சொன்னார், நீ உண்மையிலேயே காடான்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அவங்க வந்து சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துங்க, தனி நபர்களை அப்படி ஹீரோ ஒர்ஷிப் கூடாதுன்றது தான் ஆர்எஸ்எஸ் பாயிண்ட்டு. இங்கே ஆர்கனைசேஷன் முக்கியம், ஹீரோ ஒர்ஷிப் கூடாது. நீங்கள் மோடியை வந்து நீங்கள் கடவுளாக, அவர் தன்னை கடவுளாக கடவுள் மாதிரி அல்லது பயாலஜிக்கலாக நான் பிறக்கலன்னு சொல்லும் பொழுது அவர் தன்னை வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு, ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பில் கொண்டு நிறுத்துறாரு இல்லையா. அது ஆர்எஸ்எஸ் ஓன்ட் லைக். ஆர்எஸ்எஸ் வந்து பிரின்சிபிள்டு ஆர்கனைசேஷன். அது வந்து இன்னைக்கு 11 வருஷத்தில் வளர்ந்துருக்காங்கன்னா பல விதங்களில் வளர்ந்துருக்கு, ஆல விருட்சமாக வளர்ந்துருக்கு. இன்னைக்கு அதுக்கு 100 துணை ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அந்த 100ஐயும் பட்டியல் போட்டால் உங்கள் 1 மணி நேரம் தாங்காது நேர்பட பேசு. 100 ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸோட கிளை வந்திருக்கு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து பல வைஸ் சான்சலர்ஸ் பல யூனிவர்சிட்டியில் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து பல ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் லேட்டரல் என்ட்ரியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் உட்காந்துருக்காங்க. பல முக்கியமான கேந்திரமான பொசிஷன்ஸில் ஆர்எஸ்எஸ்காரங்க உட்காந்துருக்காங்க சார். அதெல்லாம் எப்படி நடந்தது? 11 வருஷம் மோடி ஆட்சியில் தான் நடக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்திருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து உலகத்துல எந்த ஆர்கனைசேஷனுக்கும் வந்திருக்காது. அவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்திருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவின் தலைமையில அடுத்த கட்டம் நோக்கி அடுத்த தலைமை அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அப்ப இவர்களுக்கு 75 வயசு ஓய்வு பெறும் இது விதியெல்லாம் இருக்குன்றாங்க. அடுத்த கட்ட தலைமை அப்படின்றப்ப நிதின் கட்கரி, பட்னவிஸ் எல்லாம் சொல்றாங்க. யோகி இருக்காரு. யோகிக்கும் மோடிக்குமே, மோடி அமித்ஷா யோகிக்குமே ஒரு பெரிய கலாட்டா நடுவில் போச்சு. உத்தரப்பிரதேஷ் தோல்விக்கு யோகி தலையில இது வைக்க பார்த்தாங்க, நீ தான் பொறுப்பு அதுக்குன்ட்டு. அவர் யோகி ரியாக்ட் பண்ணிட்டாரு, நீங்க வந்து எங்க ஊருக்குள்ள பூந்து நீங்க கேண்டிடேட் எல்லாம் போட ஆரம்பிச்சீங்க, எங்க பேச்சை கேட்கல, அதனால தான் நாங்க தோத்து போனோம்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். உண்மையிலே என்னன்னா அங்க ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணல. காங்கிரஸ்காரங்களெல்லாம் நீங்க கேண்டிடேட்டை போட்டா நான் எப்படி ஒர்க் பண்றதுன்னு ஆர்எஸ்எஸ் காரன் கேட்கறான் சார். பல காங்கிரஸ்காரங்க விலைக்கு வந்து சேர்றாங்க, அவங்கள கேண்டிடேட்டா போடுறாங்க, நான் எப்படி வேலை செய்யறது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரங்க கேட்கறாங்க. அடுத்த தலைமை குறித்தெல்லாம் யோசிக்க இது தருணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் யோசிக்காது. இல்ல இப்போ வந்து மோடிக்கு வந்து 29 வரும்போது மோடிக்கு 78 வயசு இருக்கும். இந்த டேர்ம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த டேர்ம்ல நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் முழு பதவி காலம் நீடிப்பார். 29 எலெக்ஷன்ஸ் வரும்போது அப்போ ஒரு ஆல்டர்னேட்டா அவங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் மோடியை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப லாங் டேர்ம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும். அது வந்து தான் அதுதான் இப்போ 11 வருஷம் கழிச்சு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்னு ஒரு படம் 29க்கும் ரொம்ப வருஷம் நீங்கள் நீடிச்சிங்கன்னா மக்களுக்கு இயல்பாகவே ஒரு வெறுப்பு வரும். அப்ப பிரியா நீங்க சொல்றது 29க்கும் ஆர்எஸ்எஸ் மைண்ட் வந்து மோடி அவர்களை முன்னிறுத்தி தான். 29க்கு முன்னிறுத்த மாட்டாங்க. 29 வரையும் தான் இவர் இருப்பார். 29க்கு வேற ஒருத்தரை பார்ப்பாங்க. ஓகே. இவர் ஏன்னா 29க்கு அப்புறம் இவர் போனார்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வயசு வந்து 84 ஆயிடும். 84 வயசு வரையும் இவரை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. யோகி சார் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே மாறி போச்சு. பிஜேபியோட எலெக்ஷன் ட்ரைனிங்கே மாறி போச்சு. அவங்க மோர் டிபெண்ட் ஆன் டோர் டு டோர் கேம்பெயின். அது தவிர அந்த ஜாதிகளை கன்சல்டேட் பண்றது, ஜாதிகளை காங்கிரஸ் பிரிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை போட்டுட்டு அவங்க தான் ஜாதியை பிரிப்பாங்க. யூபியில பாத்தீங்கன்னா யாதவ விட்டுட்டு மத்த ஓபிசியை சேர்ப்பாங்க. ஹரியானா பாத்தீங்கன்னா ஜாட்டை விட்டுட்டு மத்த ஜாதியெல்லாம் சேர்ப்பாங்க. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜாதியை விட்டு மத்த ஜாதியெல்லாம் சேர்ப்பாங்க. அது ஜாதியை சேர்த்து ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாறிடுது. மோடி முகத்தை காட்டி இனிமே வின் பண்ணணுன்றதோட முகம் இருந்தா பெட்டர். ஆனால் அவங்க எலெக்ஷனை சந்திக்கிற அந்த விதம் வந்து மாறி போச்சு ஆக்சுவலா. அதனால 29க்கு அப்புறம் மோடி இருந்தாருன்னா அது பிஜேபிக்கு பின்னடைவா கூட போகும். ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜி மாறினால முகம் தேவையில்லை. ஆக்சுவலா ரவீந்திரன் துரைசாமி நீங்க எப்படி பாக்குறீங்க? சஞ்சய் ராவத் இது சொல்ல வேண்டிய அவசியம், ஏன்னா அதுக்கு முன்பு கெஜ்ரிவாலும் சொன்னார், அவராவே போய் ஓய்வு அறிவிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அப்படி இருக்கா? ஏன் இது சொல்லப்படுது? மோடி தலைமை ஏற்கும் வர 29 இல்ல 34 தோக்கடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சஞ்சய் ராவத்துக்கும். ஓகே. ஏன்னா அத்வானி தோத்த இடம் சோனியா கிட்ட, ஃபர்ஸ்ட்ல வாஜ்பாய் தோத்து அத்வானி தோத்த பிறகு 3வது தோல்வியை பாஜக ஆர்எஸ்எஸ் அடைஞ்சிருக்கும்னா இந்தியாவே இந்திராவே இந்தியான்னு ஒரு கோஷம் டி கே பர்வா ஒரு காலகட்டத்தில்
உருவாக்குன மாதிரி சோனியாவே இந்தியா, இந்தியாவே சோனியான்னு ஒரு பெரிய ஒரு கோஷம் வந்திருக்கும். இந்த நாடு சோனியாவுக்கு நாடுன்னு ஆயிருக்கும். சோனியாவை மீறி இந்த நாட்டில் எதுவும் இல்லை. இந்த நாட்டு மக்கள் சோனியாவை ஏற்றுக்கிட்டாங்க. இந்திரா காந்திக்கு மருமக சோனியாவை தங்களில் ஒருத்தராக அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க தான் இந்த நாடு, அவங்க தான் சுப்ரீம் பவர்னு ஆயிருக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு தேரி, ஆர்எஸ்எஸோட நேஷன் தேரி எல்லாமே அடிபட்டு பனாலாகி போகும். அந்த கட்டத்துக்குள்ள ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினது தாமோதர்தாஸ், நரேந்திர மோடி. இது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த கட்சிக்கு எத்தனையோ எம்பிக்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள், எத்தனையோ சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் உருவானதுன்னா அடிப்படை பாஜக கட்சி ஆர்எஸ்எஸ் இருக்கு. அதுக்கு மேல நின்று அத்வானியும் வாஜ்பாயும் தோத்த இடத்துக்குள்ள மோடி நின்று போர் புரிந்து வெற்றி பெற்றுதான் இவ்வளவு வெற்றியும் இவ்வளவு பேருக்கும் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆர்எஸ்எஸ் உதவி இல்லைன்னா அவருக்கு நெருக்கடி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை பார்த்தோம், பல தேர்தல், இப்போ நாடாளுமன்ற தேர்தலையுமே பார்க்குறோம். அப்போ ஆர்எஸ்எஸ் இல்லாம அந்த பாடத்தை தான் புகட்டினாங்களா? அதுக்கப்புறம் தான் ஹரியானா, மகாராஷ்டிராவில எல்லாம் வெற்றி கிடைச்சிச்சு. ஆர்எஸ் இல்லாம இல்லைன்னு. ஆர்எஸ்எஸோட சிஏஏ இந்த கவர்மெண்ட் தான் நிறைவேற்றி கொடுத்திருக்கு. 370 பிரியன் சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் தான் நிறைவேற்றி கொடுத்திருக்குது. காமன் சிவில் கோடே நிறைவேற்றி கொடுப்பாங்க. பட் அதில் ட்ரைபல்ஸு, சில ஐயாவளி, நாராயணகுருவழி, லிங்காயட்ஸு, சில பிரச்சனைகள் வந்து வாக்கு வங்கி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் நிதானிச்சு அது எல்லாத்தையுமே எப்படி இன்கார்பரேட் பண்ணணும். குறிப்பாக ட்ரைபல்ஸ் அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் வந்து எதிராக திருப்பிடுவாங்க. அந்த இடத்துக்குள்ள காமன் சிவில் கோட், ஏன்னா இது கிரிமினல் லா ஒன்னா இருக்கும்போது சிவில் லாவும் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட ஒரு ஒன் நேஷன் தேரியில ஒரு அம்சம். அதையும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு மோடிக்கு தெளிவா ஒரு மெஜாரிட்டியும் ஒரு ஆதரவும் இருந்தால் தான் முடியும். மோடியை வச்சு தான் அது முடியும்னு ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும். அதே வேளையில் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி மூணுலையும் ஆர்எஸ்எஸ்க்கு மிக கடுமையான உழைப்பு தான் மோடிக்கு கேம்பெயினோட சேர்ந்து அந்த வெற்றியை கொடுத்திருக்கு. அதுதான் நிதர்சனமா இருக்கிறதா? ஆர்எஸ்எஸ் இல்லாம ஆர்எஸ்எஸ் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வெற்றி பெற முடியாது, உங்களுக்கு அப்படி ஒரு பிம்பம் இல்ல அப்படின்னு ஒரு இடத்துக்கு மோடியும் போட்டியாளர் அல்ல. மோடிக்கு போட்டியாளர் சொல்ல போனா டைரக்டா சோனியா காந்தி தான். இப்ப ராகுல் காந்தி அதுக்கு பிம்பமா நிற்கிறாரு. சோ போட்டியாளர் இல்லாத ஒருத்தரை வந்து மோடியான் தேவையில்லாம இது பண்ணணும். மோடி இன்னைக்கு ஆர்எஸ்எஸோட தலைமைக்கு நாக்பூருக்குள்ள வந்து எல்லாம் பல்லிராம் கெட்வார்ல இருந்து எல்லாரோட தியாகத்தை நினைவு கொண்டு வந்திருக்காருன்னா, அதே மோடி பாஜகவில் அத்வானி செய்யாததை, வாஜ்பாய் செய்யாததை உடனே செய்யறாரு. தீக்ஷா பூமிக்கு மோடி போறார். பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரை ஒரு பிரதமரா இந்த அளவுக்கு உயர்த்தினது எந்த ஒரு பிரதமரும் இந்திய திருநாட்டில் கிடையாது. அம்பேத்கர் மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் ஜெயண்ட். நான் இந்த இடத்துக்குள்ள பிரதமராக நிற்கணும்னா அம்பேத்கர் எண்ண ஓட்டங்கள்ல எனக்கு கிடைச்ச உத்வேகம்ங்கிறதையும் மோடி ஒத்துக்கிறார். ஆர்எஸ்எஸ் அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அவரே ஆர்எஸ்எஸ் தான். இஸ் ஒன் அமாங் த ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் தான். அதுல பிரிச்சு பார்க்கிறதுக்கு என்ன இருக்குது? அவரும் ஆர்எஸ்எஸ் தான். தேவையில்லை. பட் அம்பேத்கர் அப்புறம் தொடர்ந்து கட்கரி பெயரோ பட்னவிஸ் பெயரோ அடிபட்டுக்கிட்டே இருந்தது. பல காலம் நீங்க பார்த்திருக்க ஆங்கில தேசிய ஊடகங்கள்ல அந்த பெயர் இருந்துகிட்டே இருக்கும். ஆர்எஸ்எஸ் ரொம்ப அந்த குட் புக்ஸ்ல இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த சாய்ஸ் அவங்க. அது ஒரு எந்த நேஷனல் பார்ட்டிலையும் இன்னொரு சாய்ஸ் இல்லாம இருக்காது. ராஜீவ் காந்தின்னா அர்ஜுன் சிங், ராஜேஷ் பைலட், இப்படி ஒவ்வொரு இதுலையும் ஒரு நரசிம்மராவ்னா சரத்பவார், அர்ஜுன் சிங்னு பெயர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது என்னதான் பவர்ஃபுல் லீடர் இருந்தாலும் மாற்று அடுத்தால் ரெண்டாவது யாருங்கிறதுல ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய கட்கரி இன்னைக்கு 4வது தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் மோடி, செகண்ட் ராஜ்நாத் சிங் முழுமையா மோடி பிரதமராக வர்றதுக்காக நின்னவர். அமித்ஷா யூபியில உழைச்சி யூபியில மிகப்பெரிய வெற்றியை 3வது இடத்துக்கு போன பாஜகவை 15% ஓட்டு 15 சீட்டுன்னு 10 சீட்டுன்னு 3வது போன பாஜகவை மிகப்பெரிய வெற்றியை யூபியில கொடுத்ததுனால தான் 2014 தனி மெஜாரிட்டியே வந்தது. சோ இந்த இடத்துக்குள்ள 4வது இடத்துக்கு தான் நிதின் கட்கரி வைக்கப்பட்டிருக்கிறார். அதுல ஒரு சின்ன அரசியல் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள 3வது நிதின் கட்கரி வச்சிருக்கணும். நேஷனல் பிரசிடென்ட்ல அமித்ஷாவுக்கு முன்னாடியே நேஷனல் பிரசிடென்டா இருந்தவர். ஆனா காது கொம்ப வச்சுதான் முட்ட முடியுங்கிற சூழ்நிலையில அமித்ஷா தான் யூபியில பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. பல மாநிலங்கள்ல பாஜக கீழே இருந்த மாநிலங்கள் அமித்ஷாவுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள அமித்ஷா 3வது இடத்துக்குள்ள இருக்கிறாரு. இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால்னாலும் ஷியாமண்ணன் சொன்ன மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால்னாலும் சரி, சஞ்சய் ராவத்னாலும் சரி, அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்லையும்
வேற எதுவுமே இல்லாம இலவகாத்த கிளிகளாட்டு வெளியே இருந்தது. அதனால பேச சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்றது 29 மோடி அவர்கள் தான் முன்னிலைப்பட்டு. கண்டிப்பா சரத்பவார் மோடி கிட்ட நல்ல நட்புல வராரு, எதிரணியில தான் இருக்கிறாரு. அப்ப இந்த விதி 75 வயசு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்றீங்களா? அமாங் யூக்குவல் மோர் யூக்குவல்ங்கிற தேரியில மோடி மோர் யூக்குவல் தான். வாஜ்பாயை பற்றி அண்ணன் சொல்லும் போதே அதுதான், வாஜ்பாய்க்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்திருந்தாருன்னா அத்வானியை ப்ரொஜெக்ட் பண்றதை விட நாடறிஞ்ச வாஜ்பாயை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2009 இதோட பெட்டரா தான் இருந்திருக்கும். ஸோ அத்வானி இது மோடி தான் 2029 பிரதமர் கேண்டிடேட். மோடி 29 ஜெயிப்பாருங்கிறதும் நம்மளோட அழுத்தமான நம்பிக்கை. அதனாலதான் எல்லா வட்டத்திலையும் வெறும் ஆர்எஸ்எஸ் தாண்டி ஸ்டாலின் ஒரு நட்பை ஏற்படுத்தணுமா, சரத்பவார் ஒரு நட்பை ஏற்படுத்தணுமா, உமர் அப்துல்லாட்ட ஒரு நட்பை ஏற்படுத்தணுமா, தவிர்க்க முடியாத இடத்துல பினராயி விஜயன் ஒரு நட்பை ஏற்படுத்தணுமா. பினராயி விஜயன் ஆதரிக்க மாட்டாரு, அவர் பவர்ஃபுல்லா இருந்தா காங்கிரஸுக்கு எதிராக இருப்பாரு. இப்படி பல வியூகங்களை பண்றது மோடி அமித்ஷா. இப்போ நட்டா அவர்களுக்கு இப்ப ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஆர்எஸ்எஸ் தங்களுடைய ஆட்கள் இருக்கணும்னு விரும்புதா? ஏன்னா பல கட்டுரைகள் படிக்கிறப்ப அமித்ஷாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, தன்னுடைய ஆள் இருக்கணும் அப்படின்னு. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சாய்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அமித்ஷாவுக்கு அந்த விருப்பம் இருக்கும். அவர் கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறார். பட் சக்சஷன் வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுதோ எத்தனை வருஷம் ஆகுதோ அது வேற விஷயம். அமித்ஷாவுக்கு சக்சஷன்ல தனக்கு ஒரு அலர்ட்டா இருக்கணும்னு இருக்கிறாங்க, நான் மறுக்க வரல. பட் ஆர்எஸ்எஸ் மோடி கிட்டே அதை விட்டுட்டாங்க. என்னோட பார்வையில அவங்க யாரை தேர்ந்தெடுக்காங்கன்னு சொல்ல தெரியல. பட் சோசியல் இதுல அப்பர் காஸ்ட் மோடிக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. 10% கொடுத்தவங்களுக்கு தான் ஆதரவு. ஆதரிச்ச ஒரு 25% அப்பரா இருந்தாலும் அவருக்கு ஆதரவு இல்லை. அடுத்து ஓபிசி பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க, ட்ரைபல்ஸ் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்ல இத்தனைக்கும் அம்பேத்கர் இதெல்லாம் பெரிய அளவில் இருந்தாலும், எஸ்டி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் ஒரு பிரச்சாரம் பெரிய அளவு காங்கிரஸ் பண்ணதுல ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களுக்கு தான் இந்தியாவில் அதிகம் இருக்கு. நீங்க சொல்றது வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவு தான் இவங்களை இந்த பொறுப்புல நிலைபெற வைக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே டம்மி நான் சொல்ல மாட்டேன், அவர் பிளஸ்ஸா தான் காங்கிரஸுக்கு இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு அர்ஜுன் ராம் மேக்மாலோ அல்லது ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லேடியோ ஒரு தலைவரா வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இல்ல அவங்க, ஆனா இவங்க சாய்ஸ் தான் இருக்கும்ன்றீங்க. மோடி சாய்ஸா தான் இருக்கும். ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டாங்க, நீங்களே இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க, ஓபனாட்டே சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் தலைமைக்குள் இவங்களோட தாக்கம் இருக்குமா? அதுக்குள்ள வர மாட்டாங்க, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அது பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஒன்னும் தரார் பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது அவங்க பாத்துக்குவாங்க. பாக்கி இப்போ ரொம்ப கிளியர் கட். அப்ப 3 பேருமே பேசியதுல அது ஒரு கொடியில் 2 மலர்கள் போலதான் இருக்கிறாங்க அப்படின்றதும், பிரியனவர்கள் ஒன்னு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கொள்கை சித்தாந்த ரீதியெல்லாம் அவங்க விலகி போகல அப்படின்றது. பிரதமரே நேற்று பேசுற கலாச்சாரத்தின் ஆழ மரம் தான் ஆர்எஸ்எஸ், அந்த நிழல்ல நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்லாம். இந்த இது ஒட்டிய கருத்துக்கள் கட்டுரைகள்லாம் ஏன் வந்துகிட்டே இருக்கு? ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா அப்படின்னு வச்சு ஒரு தொடர்ந்து கட்டுரைகள்லாம் வருதுல, என்ன காரணம்? கட்டுரைகள் வருது, அவங்க எழுதுறவங்க அந்த கட்டுரைகளை தயாரிக்கிறவங்களுடைய மனப்பான்மையை தான் வெளியிடுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அல்லது விவாதிக்கப்படுகிற சப்ஜெக்ட் என்னென்னா மோடி ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு. அது சொன்னது யார்? பாஜகவா? இல்லை. ஆர்எஸ்எஸ்ஸா? இல்லை. யார்? சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவுத். அவர் எங்கே இருக்காரு? பிஜேபிக்கு அணியில் இருக்காரா? இல்லை. அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும் சிம்பிளாக. அதாவது நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. நோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். இதை ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. மக்களவை தேர்தல் போது நட்டா ஒரு சொன்ன ஒரு கருத்து மட்டுமல்ல, மோகன் பாகவத் இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி மோகன் பாகவத் கூட நரேந்திர மோடி பர்சனலாக, அதாவது சில பேர் தங்களை கடவுள் மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதனோட விளைவை பாஜக மக்களவை தேர்தலில் சந்திச்சது. கோட்டை மாதிரி இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்களை அள்ளிட்டு போகிற உத்தரப்பிரதேசத்தில் பாதியாக குறைஞ்சி போச்சு பாஜகவுக்கு இடங்கள். கிட்டத்தட்ட 40+ வச்சுங்களேன், அங்கேயே அடி வாங்கிச்சு. அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க களப்பணி ஆற்றுவதற்கு. அண்ணன் தரசு ஷாம் சொன்ன மாதிரி களப்பணி ஆற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் தேவை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முகமா முன்னிறுத்துறதும் மோடி அவர்களே முன்னிறுத்தலான்றதுதான் ஆர்எஸ்எஸ் ஓட. கண்டிப்பா மோடி அவர்கள் தான் ஃபேஸ் ஆஃப் த பிஜேபி. அவரை தவிர்த்து இப்போ ஒன்றும் மாற்ற மாட்டாங்க. அடுத்தது கூட இந்த 75 வயதுக்கு பிறகு ஒரு ஓய்வு பெறுவதுங்க அப்படி தேர் இஸ் நோ ரூல் அப்படின்னு தே மேட் இட் கிளியர். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு தகவலும் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு மாநில
பாஜக தலைமைக்கு ஒரு 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 பிரின்சிபல், ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. என்னன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும். இப்போ இலகணேசன் ஆர்எஸ்எஸ், ஜனா கிருஷ்ணமூர்த்திக்கு ஆர்எஸ்எஸ், அல்லது ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஏதாவது ஒரு துணை அமைப்புகள் இருக்குல்ல. இப்போ வானதி சீனிவாசன்னா அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், அந்த மாதிரியான துணை அமைப்புகள், ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்புகள் கிட்டத்தட்ட 100கணக்கான அமைப்புகள் இருக்குன்ட்டு நண்பர் பிரியன் கூட சொன்னார். அதுலேருந்து இவ தான் இருக்கணும். ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் பதவியிலேருந்து விலகி சில ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறார். மிக குறுகிய காலத்தில் மாநில தலைவராகிறார். அவர் இன்னமும் அசைக்கப்படவில்லை. அசைக்கப்படுவாரான்றதுக்கு கூட சந்தேகமாக தான் இருக்குது. அவர் மீது மத்திய பாஜக வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறோம். இது விதிகளுக்கு மாறுபட்டதா? பாஜகவுக்கு இப்படியெல்லாம் விதி இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ஒரு நெரேட்டிவாக தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு கட்டுரை படித்த ஆர்எஸ்எஸ் தொடர்பான விஷயத்தில் ட்ரூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சமாதானம். இடையில மக்களவை தேர்தலும் போது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் சில முரண்பாடுகள் இருந்தது. அந்த முரண்பாடுகள் களையப்பட்டன. அதன் விளைவாக ஒரு சமாதானம், இந்த சமாதானம் கூட இருக்கலாம். 100 ஆண்டுகள் முரண்பாடு என்ன சமாதானம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன முரண்? ஏன்னா நீங்களே சொல்றீங்க ஒரு கொடியில் 2 மலர்களா இருந்தவங்க தான். அதாவது சில கொள்கைகள், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகு விதைகள், அது மாதிரியான சின்ன விஷயங்கள் இருக்கலாம். எனக்கு அது டீட்டெயில் போக முடியாது. ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஆர்எஸ்எஸ் பாஜகவோடு முரண்பட்ட காலங்களும் உண்டு. சுதர்ஷனுக்கும் வாஜ்பாய்க்கும் முரண்பாடுகள் இருந்தன. ஆனால் அத்வானி டைம்லயும் இருந்தது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சோனியா காந்தி பெட்டர்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இருந்திருக்காங்க. சோனியா காந்தியை நம்பலாம் போல இருக்கு அப்படின்னு பிஜேபியை விமர்சித்து பேச பிஜேபி ஆட்சி காலத்தில், அநேகமாக வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இருக்கு. அப்போது அவங்களுக்கு முரண்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் வந்தது. இப்போதும் ஜேபி நட்டா நேர்காணலால் அந்த முரண்பாடு இன்னும் விரிசலாயிடக்கூடாது, பேச்சப் பண்ணுவோம், நம்ம தொடர் வெற்றி தான் முக்கியம், இணைஞ்சே பணியாற்றணும், 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றும். அதனால மோடி இது ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய 100வது ஆண்டு விழா. இயல்பு தானே ஒரு அமைப்பினுடைய ஆண்டு விழாவை, 100 ஆண்டுகள் விழாவை ஒரு பிரதமரை அழைப்பது என்பது வியப்புக்குரிய விஷயம் இல்லையே. ஒருவேளை லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாலும், ராஜீவ் காந்தி இருந்தாலும், நரசிம்மராவ் இருந்தாலும் அழைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களும் சென்று இருக்கக்கூடும், மாற்று கருத்துக்களே. பிரதமர் இந்த விசிட்டை இன்னும் இணக்கம் அதிகமாயிருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர விரிசல்னு புரிஞ்சுக்க. இணக்கம் நெருங்குவதற்கு அந்த 2 அமைப்புகளுக்கும் ஒரு புரிதல் இன்னும் வலுப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு. அதனால தான் மோகன் பகதூர் தனியாக பார்த்துருக்காரு. அப்படின்னா நான் போய் ரிட்டையர் ஆகிறேன் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. பாரத பிரதமராக யார் இருக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடும், இல்லை என்று இல்லை. ஆனால் அவர் இந்த தேதியில் அவர் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒன்று. அதை அப்படியே இருந்தாலும் நரேந்திர மோடியோட இயல்பை பார்த்துருக்கோம், 10 ஆண்டுகளை பார்த்துருக்கோம். அவர் எடுத்த ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதில் கிளியர். யார் என்ன சொன்னாலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினது கிடையாது. ஆர்எஸ்எஸ் கோர் ஐடியாலஜிக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பிசகும் கிடையாது. அதில் கரெக்டாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்கிறாங்க. ஆனால் எல்லா விஷயத்திலும் ஒன்றுபடுகிறார். அதாவது தன்னுடைய மோடியினுடைய ஆளுமையை எந்த இடத்திலும் அவர் குறைச்சிக்கிட்டது இல்லை. ஓகே, இஸ் வெரி கிளியர். பிரியன், இப்போ 29ம் பிரதமர் மோடி அவர்களை தான் முன்னிறுத்துவாங்க. அவரோட செல்வாக்கு இன்னும் குறையலன்றதா ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட அது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கே மோடி அவர்கள் தேவைப்படுவார் என்ற பார்வையை முன்வைக்கிறார். மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தேவைப்படுறாரா இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு மோடி தேவைப்படுறாருன்றது ஒரு கொஸ்டினபுளான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட லட்சியங்களை நிறைவேற்றத்துக்கு ஒரு தலைமை எங்கே தேவை. அது 2014 மோடி ஆப்டாக இருந்தார், அவர் கொண்டாந்தாங்க. 14க்கு அப்புறம் 29ன்றது ரொம்ப லாங் பீரியட் அவர் இருக்கிறது. ஆக்சுவலாக அது டெஃபினட்டாக அந்த லாங் பீரியட் 240 303லேருந்து 240 வந்தது. இது சரிவுக்கான ஆரம்பம், அவரோட தலைமைக்கான சரிவுக்கான ஆரம்பம். ஸோ அந்த சரிவு அடுத்தது 29ல் அவர் நிறுத்தினீங்கன்னா இன்னும் சரிவு அதிகமாகும். இப்போ அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாத இருக்கிறது தான் மோடியோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒற்றுமையை வலிமைப்படுத்தினாங்கன்னா இந்தியா கூட்டணி அவருக்கான ஆபத்து காத்துட்ருக்கு, மோடிக்கான ஆபத்து காத்துட்ருக்கு. அதனால் ஆளை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. நான் முதல்ல பேசும்போது சொன்ன மாதிரி ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஒரே ஆள் ஒரே இடத்துல ரொம்ப வருஷம் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எதிராக இயல்பாகவே ஒரு வெறுப்பு மக்கள்கிட்ட வரும். ஆக்சுவலாக அதுதான் நீங்கள் ரொம்ப வருஷம் இருந்தீங்கன்னா வரும். அது 3வது டேர்மும் வந்துட்டார் இவர். 4வது டேர்ம்ன்றது
நாட்டு மக்களால் தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆர்எஸ்எஸ்க்கே தாங்க முடியாத விஷயம் இருக்கும். அவர் ஆர்எஸ்எஸ்க்கு மேலே எப்படி நட்டா சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் வளர்ந்துட்டோன்னு, அந்த மாதிரி நிலைமைக்கு தான் போகும். இந்த 75 வயசுன்ற விஷயங்கள்லாம் வந்து சும்மா ஏமாற்ற வேலை, பிடிக்காதவங்களை தள்ளி விடுறதுக்காக வச்சிருக்குது. ஆக்சுவலாக ஆனந்திபென் பட்டேல் சிஎம்மாக இருந்தாங்க, அவங்கள எப்படியாவது எடுக்கணும்னு அவங்கள தூக்கி கவர்னராக போட்டு 75 வயசுன்ட்டாங்க. எடியூரப்பா ஊழல் குற்றச்சாட்டு, அவரை தள்ளி விடுறதுக்காக 75 வயசுன்ட்டாங்க. கல்ராஜ் மிஸ்ரா ஒருத்தர் இருந்தார், சுமித்ரா மகஜன், இவங்களுக்கெல்லாம் சீட் யார் யார் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ, யார் யார் ஓரம் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த 75 வயசுன்னு போட்டு விட்டுருவோம். அத்வானியே வந்து அத்வானி முரளிமனோகர் தோஷியே மார்கதர்ஷன் மண்டல்னு ஒரு வழிகாட்டும் குழுவில் உள்ள தள்ளி விட்டாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால மோடி அங்கே தள்ளுறது ரொம்ப நாளைக்கு ஆகாது. ஆர்எஸ்எஸ் நினைச்சா அது பண்ண முடியும். ஆர்எஸ்எஸ் வந்து காமிச்சிட்டாங்க, தங்களுடைய பவரை காமிச்சிட்டாங்க. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க, ஒரு கிளியரான ஒரு புரிதல் இருக்கு, பாஜகக்குள்ள இவங்க முடிவு எடுத்துப்பாங்க, ஆர்எஸ்எஸ்க்குள்ள வரமாட்டாங்கன்னு. அப்ப நீங்க சொல்றது ஆர்எஸ்எஸ் நினைச்சா மாற்ற முடியும். இப்போ சார் சொன்ன ஷாம் சார் சொன்ன மாதிரி பாஜகவுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆர்எஸ்எஸ் போறவர் தான் சார். அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அதிகாரம் கிடையாது, கேசவநாயகன் தீர்மானிப்பாரு. அதுதான் ஒண்ணு, சந்தோஷ் தான் தீர்மானிப்பாரு. அவர் நட்டா உட்கார்ந்துருப்பாரு. ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி தான் முக்கியங்க, அவர் தான் தீர்மானிக்கிற விஷயம் ஆக்சுவலா. அதனால ஆர்எஸ்எஸ் உடைய விஷயம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ரவீந்திரன் துரைசாமி சார், உங்கள்கிட்ட தான் அதை கேட்கணும். ஆர்எஸ்எஸ் நினைத்தால் 29ல எந்த காட்சிகளை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு அவர் என்ன டிராப்ல பண்ண பாக்காரு? இதுக்கெல்லாம் பதில் தேவையா? எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க, தாயும் பிள்ளையும், வீரமான விவேகமான ஒரே பிள்ளை மோடி தான். தோத்து போன பிள்ளைங்க தான் வாஜ்பாயும் அத்வானியும். ரொம்ப வருஷம் இருக்க முடியாது. பல பிள்ளைங்க கட்சின்றது ஓடுகிற நதி மாதிரி கட்சி ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. இன்னைக்கு சத்தீஸ்கர்லயோ ஜார்க்கண்ட்லயோ இல்ல மத்திய பிரதேஷ்லயோ மலைப்பகுதிகளில் இந்த வனவாசி கேந்திரான்னு வச்சு ஆர்எஸ்எஸ் போய் பிஜேபியோட இந்த ஓட்டு வங்கியை வந்து அதிகரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை அங்கே கொண்டு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மோடிக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆர்எஸ்எஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. ஆனால் மோடியோட பெரிய பலம் என்னன்னா, அவருக்கு கார்பரேட்ஸ் பின்னாடி இருக்காங்க. அவரை முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னதே யார் தெரியுமா? டாட்டா தான். 2007 டாட்டா தான் சொன்னார், மோடி தான் பெஸ்ட் மெட்டீரியல், பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு. அந்த டாட்டாவுக்கு ஏர் இண்டியாவே கொடுத்தார் மோடி. அது தவிர நம்ம ரிலையன்ஸு உங்களுக்கு அவங்கெல்லாம் ஏற்கனவே அதானி அம்பானிலாம் ஏற்கனவே பின்னாடி இருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட இன்னொரு தயக்கம் என்னன்னா, மோடியை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த கார்பரேட் அவர் பின்னாடி இருக்காங்களே ஸ்ட்ராங்கா, இந்த கார்பரேட்டை மீறி நீங்கள் ஒன்றும் பாலிடிக்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் ஆர்எஸ்எஸோட ஒரு தயக்கத்துக்கு காரணம். ஆனாலுமே வந்து உங்களை என்னால் பனிஷ் பண்ண முடியும்னு மகாராஷ்டிராலையும் யூபிலையும் 29ன்றது மாற்றி யோசிக்க பாஜகவுடைய தலைவர் என்பது ஆர்எஸ்எஸ் டிக்டேட் பண்ற ஒரு தலைவரா இருக்கிறது சான்ஸ் இல்ல. அது மோடி அமித்ஷா விரும்புற ஒரு தலைவரா இருக்க முடியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர் யார் என்பதை மோடி தீர்மானிக்க முடியாது. அது ஆர்எஸ்எஸ் அவங்க தீர்மானிப்பாங்க. 29 அப்படின்றதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பிரியன் அவர்கள் சொல்றது அவருக்கான வசீகரம் குறையுது, செல்வாக்கு குறையுது, மாற்ற நோக்கி நகருவாங்கன்னு. ஆனால் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது எந்த பிணக்கும் இல்லை, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, 29லும் மோடி அவர்களை தான் முன்னிறுத்துவாங்கன்னு. இந்த இடத்தில் உங்கள் பார்வை என்ன? 29 மையமா வச்சு எப்படி யோசிப்பீங்க? 29ல திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பாரோங்கிற சந்தேகத்தை கிளப்பினதே அமித்ஷா தான். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாதிரி சொன்ன பிறகு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், 29 வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர், அதற்கு பிறகும் அவர் எங்களை வழிகாட்டுவார். இதான் அவர் சொன்னது. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ வழிகாட்டுவார்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் வழிகாட்டுறது யாரு? பிரதமருக்கு ஜனாதிபதி தானே, அதிகாரம் கிடையாது, ஆனா வழிகாட்டுவாங்க. அப்படின்னா நரேந்திர மோடி எப்ப ஜனாதிபதி ஆகிறாரோ அப்ப அமித்ஷாவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காம்பினேஷன் வந்து இப்படிதான் போகும். என்ன காரணம்னா, இயல்பாகவே ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு சொல்ற பிரியனோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தொடர்ந்து அந்த ஃபெமிலியாரிட்டியில இருக்கும்போது ஒரு சலிப்பு தட்டும். ஆனா ஆர்எஸ்எஸ் எப்போதுமே அதை வந்து மாற்றி விட்டு கொண்டே தான் இருக்கும். சீட்டை கலைச்சு போடுற மாதிரி தான். இப்ப கட்கரி ஆவாரா அப்படின்னா அதுல வந்து ரவீந்திரன் சொல்ற அந்த கருத்து தான். கட்கரிக்கான அந்த வாய்ப்புங்கிறது மிகவும் குறைந்து விட்டது. அப்போ மகாராஷ்டிரான்னு இவர் சொல்றதே வந்து பட்னாவிஸை மனசுல வச்சுக்கிட்டு தான். ஏன்னா பட்னாவிஸ்காக தான் வந்து ஏக்நாத் ஷிண்டேயே வந்து 2வது இடத்துக்கு கொண்டு போய் மகாராஷ்டிரா முதல்வர் ஆக்கியிருக்காங்க. நாடு தழுவிய பிரதமர் ஆகணும்னா இன்னும் எத்தனை கட்டத்தை அவர் தாண்டணும். உண்மையிலே கார்பரேட் ஆதரவு கண்டிப்பாக தேவை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் தலைமையை அடையணும்னா சமூக தலைமையும் வியாபார தலைமையும் இருந்தா மட்டும்தான் அரசியல் தலைமையை அடைய முடியும். அப்படின்னா இந்த வியாபாரிகள் என்பவர்கள் இந்தியாவில் வந்து யாரை ஆதரிப்பார்கள்ங்கிற அந்த கேள்வி இருக்கு. அவர்கள் பட்னாவிஸ் ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அந்த சாத்தியக்கூறு இருக்கு. 2 காரணம். ஒண்ணு அந்த பேஷ்வா பாலிடிக்ஸ், அதாவது ஒரு பிராமண ஹைரார்கி, அது கண்டிப்பா இருக்கு.
அப்படின்னா அடுத்த 2 அல்லது 3 வருடங்களுக்குள் இவர் வந்து ஒரு தேசிய மோகமாக இவர் ஆக்கணும். இப்போ நியாயமா பார்த்தாங்க இந்த சர்ச்சைக்கு, சஞ்சய் ராவத் கிளப்பின சர்ச்சைக்கு பிஜேபியோட தலைவர் நட்டாவோ இல்ல மற்றவர்களோ தானே பதில் சொல்லியிருக்கணும். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவருங்கிறதுக்காக மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதில் சொல்றாருன்னா நம்ம எடுத்துக்க முடியுது. இப்படி பாருங்க, காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து இது எந்த கருத்தும் சொல்லல? ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதிக்கு ஏதுங்க ரிட்டையர்மெண்ட், சாகுற வரைக்கும் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சாகுற வரைக்கும் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அரசியல்வாதியோட கடமை. சொன்னது வந்து மல்லிகார்ஜுன கார்கே. காங்கிரஸ் கட்சி ஏன்னா அந்த இதுக்குள்ள அவங்க அந்த விதிமுறைக்குள்ள வரமாட்டாங்க, இந்த சர்ச்சைக்குள்ளே அவங்க வரதே கிடையாது எப்போதுமே. ஒன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, இல்லைன்னா சஞ்சய் ராவத் மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஒரு சைட் லைன் லீடர்ஸ், ஃபயர் பிராண்ட் லீடர்ஸ். அப்போ இவங்க சொல் என்பது உண்மையிலேயே தேசிய அரசியல் எதிரொலிக்குமானா 2029 வரைக்கும் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா காரணம் பல மாநில தேர்தல்கள் வர்றதுதான். 29ன்றது 29ல மாற்று ஏற்பாடுகள் அப்படியும் யோசிக்க வாய்ப்பு இல்லை. அதையும் டிசைட் பண்ற இடத்துல மோடி ஷா தான் இருக்க போறாங்களா? இல்ல, அதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல RSS இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாதுங்க. பட்னாவிஸோட வளர்ச்சி அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல தான் நமக்கு அது புரிய வரும். ஏன்னா நாடு முழுவதும் நம்பிக்கையை பெறணும் இல்லையா ஒருவரை. ஆமா. அது இல்லாம எப்படி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரணும்? நம்ம பிரைம் மினிஸ்டர்னு அறிவிக்கல, MP தான் தேர்ந்தெடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பிரதமர் முகம் இருக்கலாம். இப்பவுமே பாருங்களேன், எல்லா ஸ்டேட் விளம்பரத்திலையும் ஸ்டேட் CM ஓட சேர்த்து யார் முகம் வந்து முன்னுக்கு நிறுத்தப்படுகிறது? மோடி அவர்கள் முகம் தான். ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து நம்ம முகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உறுதியா நினைக்கிறாரு. RSS அதை கவனிச்சுட்டு தான் இருக்கும். அப்போ பட்னாவிஸ் முகம் எப்ப வந்து முன்னுக்கு வருதோ அப்ப நம்ம இதற்கான நகர்வு ஆரம்பிச்சிருச்சு. காய் நகர்த்தல், பிஷப் நகர்றாரு, சிப்பாய் நகர்றாரு, ராஜாவுக்கு ஆபத்து இல்லைன்னா ராஜாவுக்கு ஆதரவுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இந்த இடத்துல ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அமித்ஷாவினுடைய பேட்டி அப்போ ரொம்ப பேசு பொருளானது. அப்ப அமித்ஷாவுக்கு அந்த ஆசை உள்ளூர இருக்குதா? ஆனால் 2 பேரும் இணைந்த ஒரு கொடியில் 2 மலர்கள் மாதிரி 2 பேரும் அப்படிதான் பார்க்கப்பட்டது. இந்த அமித்ஷான்ற பெயர் RSS லிஸ்ட்ல இருக்குதா? இல்ல, தெரியல. அடுத்து யோகி, அவர் பெயர் அடிபட்டுச்சு, அவரு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தாண்டி கட்கரி எல்லாம் தாண்டி பட்னவிஸ்க்கு தான் இப்ப ஷாம் சார் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது. மோடி அவர்கள் படத்தை தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறார் பட்னவிஸ்னா, தனக்கு போட்டின்னு அதை நினைக்கிறாரா பட்னவிஸ்? இப்படி எல்லா முதல்வரும் போடுறாங்க. இவர் யோகி பெரிய அளவில் மோடி படத்தை போட்டு தான் இது பண்றாப்புல. யோகி இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவுக்கே மிகப்பெரிய மரியாதை அந்த இடத்துல கொடுக்கிறாரு. பட்னாவிஸ் வந்து அமித்ஷாவுக்கு ஆளா தான் அங்க இருக்கிறாரு. இதெல்லாம் யதார்த்த உண்மை. ஷியாமனே இதை பார்த்துருப்பாருங்கிறது நமக்கு தெரியுது. இதுல மோடி கூட கம்பேர் பண்றதுக்கே யாருமே இல்லை. அவரோட ப்ரெடிசஸர்ஸே வந்து தோத்த இடத்துல மோடி ஜெயித்து வந்திருக்கிறாரு. மீதி இப்போ வரக்கூடிய யாருமே அந்த இடத்துக்குள்ள இல்லை. 3 பேர் இருந்தாங்க. ஒன்று ரமன் சிங் வந்து ஸ்பீக்கராக போயிட்டார். இன்னொன்று வசுந்தரா ராஜே இவங்க வந்து ஒரு பிராமின் சீஃப் மினிஸ்டர் குறைவா இருக்குன்னு ஒரு அன்அசியூமிங் பிராமினை வச்சுக்கிட்டு வசுந்தரா ராஜே பவர்ஃபுல் லீடர். அவங்க வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அவங்க தொடர்பாட்டு. ஸோ அவங்கள ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து மோகன் யாதவ் வந்து மத்திய பிரதேஷ் வந்தார். என்றாலும் அன்னைக்கு வந்து 3 போட்டியாளராக கருதப்பட்டவங்களை அத்வானி வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு PM கேண்டிடேட்டை சொல்லும் போது நம்ம ஊரை சேர்ந்த ஒரு RSS தலைவர் தான் காங்கிரஸ் ஓல இருந்து அது பிறகு RSS வந்தவர் தான் மோடியை PM கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணாரு. 3 பேருமே கண்டெண்டர் தான். அதுல இன்னைக்கு வந்து PMOல திட்டங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் மத்திய பிரதேஷ் முன்னாள் முதல்வர் சவுகான் இருக்கிறாருங்கிறது உண்மை. எல்லாருமே தகுதியானவங்க தான். இதுல என்ன விஷயம்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். மகாராஷ்டிராவில் CM சொல்லி எலெக்ஷன் வரல. ஆனா ஸ்டேட் பிரசிடென்ட் அன்னைக்கு இருந்த பட்னாவிஸ் CM ஆனாரு. அதே தேரிப்படி கேசவ் பிரசாத் மௌரியா மகாராஷ்டிராவில் கூட ரொம்ப கீழே போன கட்சி இல்லை, நல்லா இருந்த கட்சி தான், பெரிய அளவுக்கு கீழே போயிட்டுன்னு சொல்ல முடியாது. கேசவ் பிரசாத் மௌரியா தலைவராதுக்கு முன்னாடி கட்சி 3வது இடத்துக்கு போய் 10 சீட்டு 15% ஓட்டு இருந்த கட்சி 3 மடங்கு பெருசாகி சீட்டிலும் பெரிய அளவு வருது. கேசவ் பிரசாத் மௌரியா இஸ் எ கோரி கம்யூனிட்டி OBC. அவருக்கு இயல்பாட்டே கொடுத்துருக்கணும். கொடுத்தது அவர் OBCங்கிறதுக்காக தடுக்கல. அவருக்கு கொடுத்தா ராஜ்புட் பிராமின் எதிர்ப்பு வரும்னு. இது வந்து கௌரி அம்மாள் ஈழவா அவங்கள முன்னிறுத்தி EMS வந்து ஆட்சியை கைப்பற்றும் போது கௌரி அம்மாளை கொடுத்தா இது ஈழவா பார்ட்டி ஆயிரும்னு ஒரு நாயர் வந்து நயனாரை வைக்கிறாங்க. இதெல்லாம்
பார்ட்டில சோசியல் இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த இதுல கணக்குன்றது அந்த இதெல்லாம் இதுல தான் RSS யோசிப்பாங்க. அந்த இதுல மோடியை தமிழ்நாட்டுல அப்பர் காஸ்ட்காரங்க தான் பாக்குறாங்க, மோடியை யூபில நீச்சா பாக்குறாங்க, மோடியை யூபில மோடிக்க பாட்டியும் மாயாவதிக்க பாட்டியும் அக்கா தங்கச்சின்னு தலிதா பாக்குறாங்க. இப்படி ஒரு காஸ்ட் நியூட்ரல் தலைவர் வந்து பாஜகவுக்கு வந்ததே இல்லை. வேற யாருக்குனாலும் ஒரு காஸ்ட் முத்திரை உண்டு. நீங்க கேசவ பிரசாத் மௌரியாவை கொடுத்திருக்கணும், கொடுக்க முடியல. சோ எந்த ஜாதி இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா மோடி அவர்களை முன்னிறுத்துவதுதான் பாஜக. இந்தியாவிலே ஆழ்வார் நயனார் எல்லார் காலத்துக்கு இல்லாத அளவுக்கு எல்லா இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் மோடி. இதற்கு இணையாட்டே இன்னொருத்தர சொல்றதுக்கு இல்ல. இப்ப நீங்க இங்க எப்படி உண்மை தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் மாதிரி பாஜகக்குள்ள மோடி வெர்சஸ் அதர்ஸ் இது நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கரெக்ட்டான பாயிண்ட் சொல்லிட்டீங்க. அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த சாய்ஸ் அப்படின்ற இடத்தில் மோடிக்கே விருப்பமானவரான அமித்ஷா தான் இருப்பாரா? அவரை தான் கொண்டு வருவாங்களா? அப்படின்னாலும் அமித்ஷா தான் பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. கட்கரியை விட ஒரு இடத்துக்கு மேலதான் வச்சிருக்காங்க. ஆனா RSS குட் புக்ஸ்ல அமித்ஷா இல்லையா? அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. மோடி ஆரோக்கியமா இருப்பாரு, இன்னும் 10 வருஷம் அவர் வழி நடத்துவாரு, அவர் பிரைம் மினிஸ்டர்ட்ட இருப்பாருங்கிறது என்னோட பார்வை. பாக்கி நீங்க எப்படி பாக்கீங்க? இன்னும் 10 வருடம் அப்படின்னா இவர்கள் தான் ரூல் பண்ணுவாங்கன்றதும் அவர்கள் இன்னும் செல்வாக்கு குறையாம இருக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த பேட்டர்ன் தான் போயிட்டே இருக்குன்றதா? இல்லை, இப்போ நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறது இனிமேல் எல்லா பிஜேபியோட எய்ம் என்னன்னா எல்லா மாநிலத்திலும் வியாபிச்சு இருக்கணும், எல்லா மாநிலத்திலும். இப்போ இனிமேல் இந்த ஒரு பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி RSS பேஷப் பண்ணியாச்சு. அதுதான் நேற்று நடந்து முடிஞ்சு போச்சு. பிரைம் மினிஸ்டர் யார் என்பது எல்லாமே முழுக்க முழுக்க பாஜகவுடைய அவங்களுடைய 29ல் அவங்களோட முடிவு தான். அது யாருங்கிறது முடிவு அப்படின்னா மோடி அவர்கள் தான் இருப்பாரு. மோடி அவர்கள் தனக்கு மாற்றுன்னு இதுவரைக்கும் பேசவே இல்லை. 47 வரைக்கும் அதுல வந்து சந்தேகம் இல்லை சார். மோடி இல்லாத பட்சத்தில் மோடி நான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மட்டும்தான் உண்டு. அந்த லெவலுக்கு போறேன். அல்லது ஏதோ ஒரு சில காரணங்களால ரைட்டு 3 டேர்ம் இருந்தாச்சு, 3 டேர்ம் குஜராத்தில் இருந்தாச்சு, 3 டேர்ம் நேஷனல் லெவல் இருந்தாச்சுன்னா அவரே அது யாருக்கு தெரியாது. இந்த நொடி வரைக்கும் மோடி அவர்களினுடைய பேட்டியையோ பேச்சையோ பார்க்கிற போது அவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன ஓட்டத்தில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அவர் ஓய்வு பற்றி அதெல்லாம் யோசிக்கல. அவர் அதை தாண்டி தானே யோசிக்கிறார். இதெல்லாம் விட மிக மிக முக்கியமானது கோர் ஐடியாலஜி. சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நிறைவேற்றணும். 370 நீக்கப்பட்ட ஆர்டிகல் 370 வெற்றிகரமாக செஞ்சுட்டாங்க. இப்போ ஃபாரூக் அப்துல்லா உமர் அப்துல்லா போன்றவர்கள் கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்க கூடாதுன்ற நிலவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் சில இதெல்லாம் இருக்கு. நண்பர்கள் சுட்டி காட்டின மாதிரி காமன் சிவில் கோட் அண்ட் அதர்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா ஐடியாலஜி. இது வந்து மோடி அவர்கள் இருந்தா மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்னு நினைப்பாங்க. அவரால் தான் பர்ஃபெக்டா பண்ண முடியும். ஆர்டிகல் 370 இந்திரா காந்தியே கூட விரும்பல, அதை மாத்தணும்ட்டு லெட்டர் எழுதிருக்காங்க. மோடி அவர்கள் ஆனால் துணிஞ்சு செயல்படுத்தது இவர். சரி ஷியாம் சார், உங்க நிறைவு கருத்து இதுல 29 மையமாக வைத்து என்னென்ன காட்சிகள் அரங்கேறலான்றது நீங்க கோடிட்டு காண்பிச்சிங்க. கொஞ்சம் பொறுத்திருக்கணும், பட்னவிஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும்னு. ஆனா ரவீந்திரன் துரைசாமி 10 ஆண்டுகள் கணக்கு போற 10 வருஷத்துக்கு இதே நிலை தான் இருக்கும் அப்படின்ற. அவரு தீவிரமான மோடி பக்தர். அது அப்படி அவர் சொல்றதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை, அது அவரோட கருத்தும் கூட. ஆனா நான் எப்படி பார்க்கிறேன்னா, விருப்ப ஓய்வுங்கிறது அரசியல்வாதி தானாக முன் வந்து பெறுவதே இல்லை. எந்த அரசியல்வாதியும் இயல்பு. அப்படின்னா வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபோர்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு மாற்றியே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணணும். அதாவது அகில இந்திய அளவில் நிலவுகிற கொந்தளிப்பான சூழலோ இல்லை மக்கள் எழுச்சியோ ஏதாவது ஒரு வகையில ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போதைக்கு அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அப்போ RSSம் வந்து அந்த ஃபோர்ஸ் அந்த அழுத்தத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ 2029 என்ன நிலைமைனா, 26ல இருந்து 29 வரைக்கும் நடைபெற இருக்கின்ற மாநிலங்கள் தேர்தலில் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா மோடி தலைமைக்கு கீழே தோற்றால் தான் அந்த வாய்ப்பு வரும். பிரியன், உங்கள் பார்வை? இல்லை, 29 சூழல் கண்டிப்பாக பாஜகவோட அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா பாக்கி சொன்ன மாதிரி 3 தடவை குஜராத் சிஎம், 3 தடவை இந்தியா சிஎம். அதுக்கப்புறமும் ஒரு கட்சி வந்து ஒரு தலைவரை நம்பிண்டு கட்சியை நடத்தினா அது அந்த கட்சிக்கே நல்லது இல்லை. ஆக்சுவலாக ஒரு கட்சின்றது வந்து ஒரு நதி மாதிரி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, அது நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஆக்சுவலாக
அதனால் வந்து மாற்றம் வந்து மாறாது, மாற்றம் ஒன்றே மாறாது. 3 பதவி 3 டென்யூரே ரொம்ப அதிகமான விஷயங்கள். தொடர் வெற்றிகளை கொடுத்தாலும் கூடயா, தொடர் வெற்றிகளை கொடுத்தா கூட யாராக இருந்தாலும் மாற்றி தான் சார் தரணும். தொடர் வெற்றியை கொடுக்க முடியலையே, 240 இடங்களை எடுத்து மெஜாரிட்டி பெறல இல்லையா? ஸோ சரிவை சந்திக்க ஆரம்பித்து விட்டார் மோடி என்பதுதான் உண்மை. அதை RSS புரிந்து கொண்டு விட்டது. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது ரொம்ப தயார் பண்ணுவாங்க, இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல. இல்லைன்னு இல்லை 14க்கு எப்போ தயார் பண்ணாங்க மோடியை? 11, 12 தான் தயார் பண்ணாங்க. அதனால 26க்கு அப்புறம் தயார் பண்ணுவாங்க, கண்டிப்பாக தயார் பண்ணுவாங்க. ரவீந்திரன், தோல்வியடைஞ்ச மோடி 240 எடுத்தாரு, என்டிஏ வாட்டு 293 எடுத்திருக்கிறார், அதனால வெற்றி பெற்றிருக்காரு, என்டிஏ வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற்ற வாஜ்பாயே 200 தாண்டினாரா? 240ங்கிறது பாஜக வரலாற்றிலே மிகப்பெரிய நம்பர். இந்த நம்பரை தாண்டி நம்பர் போனது மோடி தான். வெற்றி போனீங்க. ஆனா பிரியன் சொல்றது அதற்கு பிறகு ஒரு சரிவு இல்லையா, ஒரு பீக் அட்டைன் பண்ணிட்டு திரும்ப ஒரு சரிவு இருக்கு, அதை யோசிக்கவே மாட்டாங்க. அது அவருக்கு யூகம். நான் இந்த அனுபவம் இல்ல நம்பர் 29 நான் தான் சொல்ல வர்றேன். இந்த அனுபவத்துல பாடம் படிச்சுக்கிட்டாங்க. எந்த இடத்துல நம்ம சறுக்கணுங்கிறத அவங்க படிச்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. சிபிஎம் வந்து மேக்சிமைஸ் ஆன்டி மோடின்னா அவங்க மினிமைஸ் ஆன்டி மோடிக்கான விஷயம் தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துலையுமே செய்வாங்க. ஸோ 2024 மிகப்பெரிய அனுபவம். இந்த அனுபவம் கிடைக்காம காம்ப்ளசண்டா இருந்தா 29 விழுந்திருப்பாங்க. இந்த அனுபவம் கொடுத்த படிப்பின 29 அவங்க வெற்றி பெறுவாங்க. மோடிக்கு இணையாட்டு இன்னொரு தலைவர் சொல்றதுக்கு இல்ல, பக்கத்திலே இல்ல. இப்ப நீங்க வந்து நெஹ்ரு காமராஜ் இதை மட்டும் சொல்லிடுறேன். நெஹ்ரு காமராஜ்னாலும் காமராஜ் லீடர். இங்க தமிழ்நாட்டில் அவர் தான் காங்கிரஸ். எப்படி பட்டேல் தான் குஜராத்தில் காங்கிரஸோ அவர் தான் காங்கிரஸ். நெஹ்ருவே உள்கட்சி அரசியல காப்பாத்தினவர். அமித்ஷா பொறுத்தளவுல மோடிக்கு லெப்டினண்டா இருந்து மோடிக்கு இதுல 2வது இருக்கிறவர். அவருக்கு கீழே தான் மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல மோடிக்கு நாமினியான அமித்ஷாவுக்கு கீழே தான் மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. சீனியர் வந்து ராஜ்நாத் சிங்கும். இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுல ரவீந்திரன் துரைசாமி, இப்போ RSS போன்ற அமைப்புன்றது தனி மனிதர்களை நம்பி இருக்குமா, சித்தாந்தத்தை கொண்டு போகணும்ன்றது? இப்ப நீங்க திரும்ப திரும்ப இவருக்கு இணையா யாரும் இல்லைன்னா நூற்றாண்டு கண்ட இயக்கம் அடுத்த 100 வருஷத்துக்குலாம் யோசிக்க மாட்டாங்களா? தனி மனிதரை நம்பிதான். தனி மனிதர் அல்ல, அவரும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் RSS. அவரும் சேர்ந்துதான் RSS. எல்லாருமே RSS தான். அதை பிரிச்சு பாக்குறது. மோடி இருக்கதை வரை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, தோத்துருமே நினைக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால்களும் இவரு சஞ்சய் ராவத்களும் குறிப்பா என் நண்பருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருவோம். இல்ல RSS தன்னுடைய கொள்கை மட்டும்தான் கொள்கையை நிறைவேற்றுகள் என்பது ஒரு பக்கம் இருந்தா கூட, அப்படி இருந்தா இந்த இஷ்யூவை கிளப்பினது யார்? சஞ்சய் ராவத். அவர் சார்ந்து இருக்க சிவசேனா என்ன கட்சி? இந்துத்துவா கட்சி. அப்படின்னா கொள்கையோட சம்பந்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியல் நகர்வுகள் என்பது வேற. அப்படி பார்க்கும்போது கூட நரேந்திர மோடி இன்றைய சூழல்ல எல்லா விதமான திட்டங்களையும் எல்லாத்தையும் டெசிஷன் மேக்கிங்கில் கிளியரா இருக்காரு. அவருக்கு ஆப்போசிஷனும் ஸ்ட்ராங் இல்லை. இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு தான் RSS தன்னுடைய ஆதரவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும் நான் நம்புறேன். ஒருவேளை மாற்றம் வந்தால் சொன்னது சூழல் மாறினா மாத்தி யோசிக்கலான்ற இடம் இருக்குல்ல, சூழல் மாறாதுன்றீங்க. இல்ல இப்போதைய நிலைக்கு மாறுவதற்கு இல்லை. மாறுமையானால் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு கமா போட்டீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல இருந்து ஒருவர் வருவார். அவர் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். ரவீந்திரன் துரைசாமி பாருங்க, இப்ப இன்னொரு தலைப்பு எடுக்கணும் போல இருக்கே. மத்திய பிரதேசத்திலிருந்து யார்? சௌகான் தான் வந்திருக்காரு, வேற யாரும் வந்திருக்காரு. சௌகான் தான் வந்திருக்காரு. அத ஏத்துக்க ரவீந்திரன் துரைசாமி அத ஏத்துக்கிறது. மோடியை பற்றி அந்த கேள்வியே எழாது நமக்கு. மோடி அந்த கேள்வியே இல்ல. சில நிமிடங்களுக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தல் தாங்க, அடுத்த மாநில சட்டமன்ற தேர்தல் எல்லாமே பெரிய பெரிய மாநிலங்கள். அதுல வந்து வெற்றி கிடைத்தா ரவீந்திரன் சொல்றதுதான் அது நடக்கும். என்ன காரணம்னா மோடி தலைமையில வெற்றின்னு ஆயிரும். ஓகே, நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.